ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காளான் செய்ய போகிறோம். ஜில்லடி இருக்கிற இந்த மழை கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக காளான் செய்யலாம் எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். அந்த முட்டைகோஸை பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதே மாதிரி வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் நறுக்கி வச்சுட்டு இஞ்சி பூண்டெல்லாம் எடுத்து அரைச்சி வச்சுக்கிறேன் பேஸ்ட்டாக. அது ஒரு சைடில் இருக்கிறப்ப கேஸ் ஆன் பண்ணி எண்ணெயை காய விட போகிறேன். இந்த கிளைமேட்டில் நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு காளான் டேஸ்டியாக இருக்கும். ரோட்டு கடை சைடில் எப்படி செய்து பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மைதா ஒரு கப் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த முட்டைகோஸ்லாம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மைதா, வெங்காயம், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து போட்டுக்கிறேன். அது தனியாக போட்டுட்டுக்கப்புறம் கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள், உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது மசாலா போட்டுக்கலாம், மஞ்சாத்தூள், சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். கலர் வேணும்னா நம்ம வந்து கேசரி பவுடர் போட்டு இது மாதிரி பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு தான் ஆப்ஷனல், உங்களுக்கு கலர் வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிட்டோன்னே இது மாதிரி நல்லா பால்ஸாகவும் எடுத்து போட்டுக்கலாம். இல்லைன்னா பக்கோடா மாதிரி, நான் பக்கோடா மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பக்கோடா மாதிரி எண்ணெயில் இது மாதிரி பொரித்து வச்சு போட்டுக்கலாம். இது மாதிரி இந்த டெக்ஸ்சர் இது மாதிரி ஒரு கலருக்கு சேஞ்ச் ஆனோடனே எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா திருப்பி போட்டுக்கிட்டு இந்த கேசரி பவுடர் கலர் வந்து எப்படி இதுவாக இருக்குன்ட்டு நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. ஸோ இது மாதிரி நல்லா பொரிஞ்சு பக்கத்தில் அவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு டர்ன் பண்ணிட்டு இப்போ நம்ம மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த மசாலாவுக்கு கடாய் சுடு வச்சுட்டு அதே எண்ணெயை எடுத்து வச்சுக்கிறேன். அதே எண்ணெயில் வந்து சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு போட்டுட்டுக்கப்புறம் இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுட்டுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டுக்கப்புறம் இன்னத்தோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா இது பண்ணிட்டுக்கப்புறம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க, கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்க. நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி இவ்வளோ எடுத்துகிட்டு அரைச்சி அதையும் எடுத்து இந்த மசாலாவில் எடுத்து போட போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இது நல்லா ஒரு கொதி ஊற்றுட்டுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் இது வந்து அப்படியே எடுத்து போட்டு பிச்சு போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அப்படியே போட்டு கடாயில் போட்டு குத்தியும் இது பண்ணலாம். நான் வந்து இது மாதிரி கையிலே பிச்சு போட்டுக்கிறேன். பாருங்கள், ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். இது வந்து சூப்பராக வரும். இது மாதிரி நல்லா பிச்சு போட்டு அதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அதுக்கு மேலே வெங்காயம் போட்டால் அவ்வளோதான்.